ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஜெஸ்ஸி பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடம் பார்த்து வச்சிருப்பாங்க. கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ஜெஸ்ஸி, ஆதி, சரவணன் அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஓனரை பார்த்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா செந்திலும் அர்ச்சனாவும் அதே ஓனரை பார்க்கறதுக்காக வராங்க. ஓனரோட பிஏ சொல்றாரு, ஆல்ரெடி இந்த இடத்த பேசுறதுக்காக ஒரு பார்ட்டி உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு செந்தில்கிட்ட சொல்றாரு. நாங்க தான் வரோன்னு ஃபோன் பண்ணியிருந்தோமே அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. உங்க ஓனர் கேட்ட 3,20,000 ரூபாய் அட்வான்ஸை நாங்களே கொடுத்துறோம், எங்களுக்கே கடையை பேசி முடிச்சிருங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. ஆதி கடைசியா நீங்க கேட்ட அமௌண்ட்டுக்கே நாங்க அட்வான்ஸ் கொடுத்துடுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. டோக்கன் பேமெண்ட்டுமே கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வெளியில வராங்க. செந்தில் அர்ச்சனா 2 பேருமே கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஆனா மறுபடியும் பாப்பாவோட பால் புட்டியை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வராங்க. இது நம்ம வீட்டு பாப்பாவோட பால் புட்டி மாதிரியே இருக்குதே அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா செந்தில் அர்ச்சனா 2 பேருமே வராங்க. நாங்க கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வந்தோம் அப்படின்னு ஜெஸ்ஸியும் அதையும் சொல்றாங்க. நாங்க இந்த கடையை பார்த்து வச்சிருந்தோம், நீங்க எப்படி அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அர்ச்சனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, இந்த கடை எங்களுக்கு தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. ஜெஸ்ஸி சொல்றாங்க, நாங்க கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு பியூட்டி பார்லரே இல்லாத இடத்த பார்த்து கடையை வாங்கினா நீங்க என்ன அதுக்கு பிரச்சனை பண்ண வரீங்க, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. ஆதி, செந்தில் 2 பேருக்குமே இப்போ சண்டை வந்துருது. ரோட்ல வச்சு பிரச்சனை பண்ண வேணாம், வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனா ஜெஸ்ஸிட்ட சொல்றாங்க, ஒரு திருடனை நம்பி கடையை ஒப்படைக்க போறேன்னு சொல்றான், அவன் எங்க இருக்க பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிருவான் அப்படின்னு ஆதியை பத்தி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஜெஸ்ஸிக்கு கோபம் வந்துருது. என் புருஷனை நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன திருட்டு பையனே சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்க பணத்தை அவர் அப்படி என்ன திருடினாரு அப்படின்னு கேக்குறாங்க. அர்ச்சனாவை பேச விடாம எவ்வளவோ சிவகாமி தடுத்து பாக்குறாங்க. ஆனா அர்ச்சனா கேட்கவே மாட்டேன்றாங்க. ஜெஸ்ஸிட்ட அர்ச்சனா சொல்றாங்க, உன்னோட புருஷனை ரொம்ப தங்கம் வைடூரியன்னு நினைச்சியா, அவன் சொந்த வீட்லயே திருடினவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணன் மாமா போட்டியில ஜெயிச்சுட்டு வந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடினது உன் புருஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருட்டு பணத்துலதான் ஆதி உனக்கு வைர நெக்லஸே வாங்கி கொடுத்தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க அர்ச்சனா. அர்ச்சனா சொல்றதை கேட்ட உடனே ஜெஸ்ஸிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.